முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்த போகிற செய்தியில் லங்காதீப பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. நிலதாரின்ට මතක හිටින පාඩමක් උසාවියට අපහාස කලාට பாஸ்போர்ட் හිටපු ලොක්කා වසර 3ක් හිරේ ரிமாண்ட் காலை அடுக்கர දෙකකට பஸ்ஸாய் என்பதாகவே இந்த செய்தி அமையப்பெறுகிறது. அதாவது நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார். இப்பொழுதோ ஹர்ஷ இலிக்பிட்டி அவர்கள் கடவுச்சீட்டு தொடர்பான விவகாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாட்டலி சம்பிக்கிறவக்கர் ரோவக்கிம் சுமந்திரன் ஆகியோர் தாக்கல் செய்த வழக்கு குறித்தான விடயம் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் பொழுது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் சில நடவடிக்கைகள் எடுக்க கூறியிருந்தது. ஆனாலும் அவர் அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்டு ஒரு அதிகாரியாக செயற்பட்டமையினால் இந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். அது தவறும் பட்சத்தில் கடைசியில் இவர்களுக்கு தான் சிறை தண்டனைக்கு உள்ளாக வேண்டி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த பாடமாக அமைந்திருக்கிறது என்பதுவே ஹர்ஷ இலிக்பிட்டினுடைய இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது. எனவே நீதிமன்ற அவமதிப்புக்கு இவர் உள்ளாகி இருக்கிறார். எனவே அது குறித்தான விடயம். இலக்பிட்டியவுக்கு 2 வருட சிறை மிக பாரதூரமாக நீதிமன்றை அவமதித்துள்ளதாக உயர்நீதிமன்ற நீதியரசர் குழாம் இந்த தீர்ப்பில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலிக்பிட்டியவுக்கு 2 வருட சிறை தண்டனை வழங்க உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. நீதியரசர்களான ஜனக் டி சில்வா மற்றும் அர்ஜுன் ஒபேசேகர் ஆகியோரின் ஒப்புதலுடன் உயர்நீதிமன்றம் நீதியரசர் யசந்த கோதாகுட இந்த தீர்ப்பினை இவ்வாறு வழங்கியிருக்கிறார். தனது நடவடிக்கையின் மூலம் ஹர்ஷ இலிக்பிட்டிய மிக பாரதூரமான நீதிமன்ற அவமதிப்பை செய்திருப்பதாக இதன் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஹர்ஷ இலிக்பிட்டிய இதனைவிட மிகுந்த கவனத்தோடு செயற்பட்டிருக்க வேண்டும் என்பதும் நீதிமன்ற தீர்ப்பினூடாக தெரிய வருகிற தகவல். எனவே நீதியரசர் யசந்த கோதாகுட இந்த தீர்ப்பை அறிவிக்கும் போது பல தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். கடந்த அரசாங்கத்தின் போது இலத்திரனியல் விசா வழங்கும் செயல்முறையை 2 தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான அமைச்சரவை முடிவை செயற்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்ததை தொடர்ந்து பழைய விசா வழங்கும் முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த குடியுறவு மற்றும் குடியல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை அமல்படுத்த தவறியதன் மூலம் நீதிமன்ற அவமதிப்புக்குள்ளாகியுள்ளதாக கூறி குடியுறவு மற்றும் குடியல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலிக்பிட்டியவுக்கு எதிராக அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், பாட்டலி சம்பிக்கிறவக்க, பாராளுமன்ற உறுப்பினர் ஃபக்கீம் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார்கள். அதன்படி 2024 ஆண்டு 8ஆம் இலக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் பிரதிவாதிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இலத்திரனியல் முறையில் விசா விநியோகிக்கும் நடவடிக்கை 2 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை இடைநிறுத்தி பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை மீறி செயற்பட்டமையூடாக நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகமான ஹர்ஷ இலிக்பிட்டியவை விளக்கமறியலில் வைக்குமாறு உயர்நீதிமன்றம் கடந்த 2024 செப்டம்பர் 24ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரிக்க நீதியரசர் யசந்த கோதாகுட தலைமையில் அர்ஜுன் ஒபேசேகர் மற்றும் ஜனக் சில்வா ஆகியோர் அடங்கிய அமர்வு நியமிக்கப்பட்டது. இதனிடையில் இதுகுறித்து கடந்த ஜூன் மாதம் திறந்த நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது ஹர்ஷ இலிக்பிட்டிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தான் குற்றவாளி அல்ல என்று அறிவித்தார். அதன்படி சாட்சி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி முதல் சாட்சியாளராக குடியுறவு மற்றும் குடியல்வு திணைக்களத்தின் தொழில்நுட்ப விவகாரங்களுக்கு பொறுப்பான கட்டுப்பாட்டாளர் சாட்சியம் அளித்திருந்தார். உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவை அமல்படுத்துமாறு ஹர்ஷ இலிக்பிட்டிய குடியுறவு மற்றும் குடியல்வு கட்டுப்பாட்டாளர் எனும் ரீதியில் தனக்கு அறிவுறுத்தவில்லை என்று அவர் சாட்சியம் அளித்திருந்தார். அதன் பிறகு இந்த வழக்கு கடந்த ஜூலை 1ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அப்போது பிரதிவாதி ஹர்ஷ இலிக்பிட்டிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தான் நிரபராதி என்று முன்னர் கூறிய விடயத்தை வாபஸ் பெறுவதாகவும் குற்றச்சாட்டுகளுக்கு தான் குற்றவாளி என்று ஒப்புக்கொள்வதாகவும் நீதிமன்றத்தில் கூறியிருந்தார். அதன் பிறகு தீர்ப்பு அறிவிப்பதற்காக இந்த வழக்கு நேற்று வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. நேற்று இந்த வழக்கு நீதியரசர் யசந்த கோதாகுட தலைமையில் நீதியரசர்களான ஷிரான் குணரத்ன மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஹர்ஷ இலிக்பிட்டிய சிறைச்சாலை அதிகாரிகள் ஊடாக மன்றில் ஆஜர் செய்யப்பட்டிருந்தார். தீர்ப்பை வாசித்த நீதியரசர் யசந்த கோதாகுட வழக்கை விசாரித்த நீதியரசர்களான ஜனக் சில்வா, அர்ஜுன் ஒபேசேகர் ஆகியோரின் ஒப்புதலுடன் தான் தீர்ப்பை அறிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தீர்ப்பை அறிவித்த நீதியரசர் யசந்த கோதாகுட நீதிமன்ற அவமதிப்புக்கு ஹர்ஷ இலிக்பிட்டியவை குற்றவாளியாக காண்பதாகவும் அவர் தனது நடவடிக்கை மூலம் நீதிமன்றை கடுமையாக அவமதித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இலத்திரனியல் முறையில் விசா விநியோகிக்கும் நடவடிக்கை 2 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு முன்னே அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தின் சட்டவிரோத
தன்மை மற்றும் மோசடி நிலையால் எம்ஏ சுமந்திரன் ரோஃபகி மற்றும் சம்பிக்க ரணவக்க ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுக்களை ஞாபகப்படுத்திய நீதியரசர் ஜசந்த கோதாகுடா மனுக்கள் தொடர்பில் அவர்களே நேரில் ஆஜராகி முன்வைத்த விடயங்களுக்கு அமைய அம்மனுக்கள் அரசியலமைப்பின் 12(1) உறுப்புரையின் கீழ் விசாரணைக்கு ஏற்கப்பட்டதாகவும் இதன்போது பல இடைக்கால உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் 4வது இடைக்கால உத்தரவையே குற்றவாளியான அரசியலுக்கு பற்றிய அமுல் செய்யாது நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக தீர்ப்பின் போது நீதியரசர் ஜசந்த கோதாகுடா கூறியிருக்கிறார். உயர்நீதிமன்றத்தை அவமதித்தவை தொடர்பில் 7 வருடங்கள் வரை சிறை தண்டனை அளிக்க முடியும் என சுட்டிக்காட்டிய நீதியரசர் யசந்த கோதாகுடா அனைத்து விடயங்களையும் ஆராயும் போது பிரதிவாதிக்கு 3-5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பது பொருத்தமானது எனவும் குற்றவாளி ஏற்கனவே 1 வருடங்கள் வரை விளக்கமறியலில் இருந்த காலப்பகுதியை கழித்து இறுதியாக 2 வருடங்கள் சிறை தண்டனை விதிப்பதாகவும் அறிவித்திருக்கிறார். அதன்படி குற்றவாளிக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக நீதியரசர் யசந்த கோதாகுடா அறிவித்தவுடன் அந்த தண்டனையை ஒத்திவைக்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார். தனது செயல் மூலம் குற்றவாளி ஹர்ஷேலுக்கு பற்றிய கடுமையாக நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாகவும் அவர் முதல் சந்தர்ப்பத்தில் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டிய நீதியரசர் யசந்த கோதாகுடா தனக்கு எதிராக ஆதாரங்கள் முன்வைக்கப்படும் என்பதை அறிந்த பின்னர் 2ஆம் தவணையின் போது தந்திர திட்டமாக அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இவ்வாறு குறிப்பிடுகிறார். சட்டத்தின் ஆட்சி மற்றும் பாதுகாப்பு நீதிமன்ற கட்டளையை அமுல் செய்வது தொடர்பில் ஏனையோருக்கு எடுத்துக்காட்டாகவும் குறித்த தண்டனை அளிக்கப்படுவதாக நீதியரசர் யசந்த கோதாகுடா தீர்ப்பின் போது அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. தீர்ப்பின் பின்னர் குற்றவாளி அரசியலுக்கு பற்றிய வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். முறைப்பாட்டாளர் தரப்புக்காக எம்ஏ சுமந்திரன் ரோஃபகீம் சம்பிக்க ரணவக்க ஆகியோர் நேரில் ஆஜரானதுடன் பிரதிவாதி அரசியலுக்கு பற்றியவுக்காக ஜனாபி சட்டத்தின்களான சாலிய பீரிஸ் மற்றும் உப்புல் குமார பெரும் ஆகியோர் ஆஜராகியிருந்தார்கள் என்பதும் முக்கியமான தகவல்.